பெரிய நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியாவில் உலகத்துடைய ஒவ்வொரு மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய ஹாஜிமார்கள் எல்லாமே இன்னைக்கு ஃபஜர் தொழுதுட்டு எல்லாமே மினாவுக்கு கிளம்பி இருப்பாங்க. கிட்டத்தட்ட அல்லாவுடைய கிருபையில் முக்கால்வாசி பேருக்கு மேலே அல்லாவுடைய கிருபையில் இன்னைக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, மினாவுக்கு போயிடுவாங்க. மினாவுக்கு நான் இன்ஷா அல்லா இன்னைக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு அவங்களுக்கு யௌமே அரஃபாவுடைய தினம், சனிக்கிழமை அவங்களுக்கு யௌமே அரஃபாவுடைய தினம், நமக்கு ஞாயிற்றுக்கிழமை யௌமே அரஃபாவுடைய தினம். இப்போ யௌமே அரஃபாவில் தங்குவாங்க. அதுக்கப்புறம் நைட் அல்லாவுடைய கிருபையில் சூரியன் மறைஞ்ச பிறகு முஸ்தலிஃபாவுக்கு போயிடுவாங்க நாளைக்கு நைட்டு. அதுக்கப்புறம் அல்லாவுடைய கிருபையில் அவங்க ஜில்ஹஜ்ஜுடைய 10ஆம் தேதி அங்கிருந்து முஸ்தலிஃபாவில் இருந்து மறுபடியும் மினாவுக்கு வருவாங்க. ஒரு ஷைத்தானுக்கு கல்லடிப்பாங்க ஜம்ரத்துல் ஊலாவுக்கு. அதுக்கப்புறம் குர்பானி கொடுப்பாங்க, முட்டை அடிப்பாங்க, எஹராம கலட்டிடுவாங்க, புது துணி போடுவாங்க. அங்கிருந்து நேராக தவாஃபே ஜியாரத் மக்காவுக்கு வருவாங்க. 7 தவாஃப், 7 சுத்துக்கள் ஒரு தவாஃப் செய்வாங்க. 2 ரக்காத் வாஜிப் தொழுவாங்க. சஃபா மர்வாவுக்கு மத்தியில் சை செய்வாங்க. ஜம்சம் தண்ணி குடிச்சிட்டு நேராக மறுபடியும் எங்கே வந்துடுவாங்க, ஜில்ஹஜ்ஜுடைய 10ஆம் தேதி இரவு மீனாவுக்கு வந்துடுவான். 11, 12, 13 3 தினங்கள் 3 ஷைத்தானுக்கு ஜமராத் கல்லடிக்கிறது தான் அவங்களுடைய இபாதத். சுப்ஹானல்லாஹ், வேறு எந்த அமலும் கிடையாது மினால. பெரிய நம்பில் அது மாதிரி அல்லாவுடைய கிருபையில் இன்னைக்கு ஹுஜ்ஜாஜே கிராம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹாஜிமார்களும் மினாவுக்கு கிளம்பி இருப்பாங்க. நமக்கு அல்லாவுடைய கிருபையில் இன்னைக்கு ஜில்ஹஜ்ஜுடைய 7ஆம் தேதி, அவங்களுக்கு 8, நமக்கு இன்னைக்கு 7. ஏன்னா ஒரு நாள் முன்னாடி தானே உங்களுக்கு பெருநாள் வருது. நமக்கு திங்கக்கிழமை அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை பெருநாள். அது மாதிரி பெரிய நண்பர்களே, அல்லாவுடைய மிகப்பெரிய கிருபை ஒவ்வொரு உள்ளத்திலையும் ஒவ்வொரு அந்த தேட்டம், அந்த ஆர்வம் இருக்கு. அல்லாவுடைய சன்னிதானத்துக்கு போகணும், காபத்துல்லாவை இந்த பாவப்பட்ட பார்வையில் பார்க்கணும், இந்த பாவப்பட்ட காலில் அல்லாவுடைய கிருபையில் அந்த காபத்துல்லாவுடைய இடத்துல ஹரம் ஷரீஃபை மிதிக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு மனிதனுடைய ஒரு கனவுகள் இருக்குது இல்லைங்களா? யாருக்குமே இல்லாமல் கிடையாது, எல்லாத்துக்குமே ஆசா பாச கனவுகள் இருக்கு. இருந்தாலும் சில விஷயங்களில் வசதிகள் குறைவு, உடல் பலம் இல்லை, பல விஷயங்கள் நிர்பந்தமான சூழ்நிலை. ஆனால் எல்லாருக்குமே கண்டிப்பாக உள்ளத்தில் ஆசை இருக்கும் இல்லைங்களா? யாருமே சொல்ல முடியாது காபத்துல்லா பார்க்கறேன்னா உனக்கு ஆசை இல்லைன்னு கேட்டால் யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பாக சொல்லுவாங்க, எனக்கு காபத்துல்லா பார்க்கணுன்னு ஆர்வம் இருக்கு, ஆசை இருக்கு. அல்லாஹ் தஆலா எல்லாருக்குமே ஹஜ்ஜே மக்பூல் நசீபாக்குவானாக, ஆமீன். ஹைர் பெரிய நண்பர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையில் இது ஹஜ்ஜு பெருநாளுடைய தினம். இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை நமக்கு ஈதுல் அஸ்ஹாவுடைய தினமாக இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அரஃபாவுடைய தினமாக இருக்கு. பெரிய பிளஸ் அதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான சட்டத்திட்டங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ பாருங்க, அல்லாஹ்வுடைய கிருபையில் அல்லாஹ் போன வாரம் நம்ம சொன்னோம், வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃபஇ வல் வத்ர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, வல் லைலி அஷ்ர் 10 இரவுகளின் மீது சத்தியமாக. இந்த 10 இரவுகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஜில்ஹஜ்ஜுடைய போன வெள்ளிக்கிழமை மகரிபில் இருந்து கிட்டத்தட்ட அல்லாஹ்வுடைய கிருபை ஞாயிற்றுக்கிழமை இரவு வரைக்கும் இந்த 10 தினங்கள். இந்த 10 தினங்கள் அல்லாஹ்வுடைய கிருபையில் ஹதீஸில் வருது, ஒரு மனிதன் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா மற்ற மாதங்கள் மற்ற நாட்களை காட்டிலும் அல்லாஹ் தாலா இந்த ஜில்ஹஜ்ஜுடைய 10 தினங்களில் அதிகமாக அல்லாஹ் தாலா அந்த விஷயத்தை, இந்த இபாதத்துக்கள் அமல்களை அல்லாஹ் தாலா நேசிக்கிறான், அதை அங்கீகரிக்கிறான். இது போன வாரம் சொன்னோம். அதே மாதிரி போன வாரம் சொன்ன யாரின் மீது குர்பானி கடமை. சுப்ஹானல்லாஹ், பெரிய நண்பர்களே, ஹதீஸ்ல வருது, ஷரீஃபுடைய சட்டத்திட்டங்கள்ல 612 கிராம் வெள்ளி வாங்குற அளவுக்கு யாருக்கு வசதி இருக்குதோ, கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 63,000 ரூபா ஆயிடும், 105 ரூபா. இன்னைக்கு சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் வெள்ளி 105 ரூபா. அப்படி கணக்கு போட்டீங்க அப்படின்னா 612 கிராம் கிட்டத்தட்ட 63,000 ரூபா. இப்போ 63,000 ரூபா உண்டான பெருமானம் உள்ள பொருள் யார்கிட்டையாவது இருந்துச்சு, ஒரு ஃபோனாக இருக்கட்டும், ஒரு வண்டியாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் சேர்த்தணும் அப்படின்னா அது 63,000 ரூபா தேரும். அப்படின்னு யாரிடத்துல 63,000 ரூபா பெருமானம் உள்ள பொருள் இருக்கின்றதோ அவரின் மீது கண்டிப்பாக குர்பானி கொடுக்கறது வாஜிப். அது போன வாரம் நம்ம சொன்னோம். பெரிய நண்பர்களே, இன்ஷா அல்லாஹ் அது தொடர்ச்சியாக இப்போ குர்பானி அப்படிங்கிறது யாரின் மீது கடமை தெரிஞ்சோம். எப்படிப்பட்ட விலங்கை கொடுக்கணும், சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட விலங்கை கொடுக்கணும். பெரிய நண்பர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஆடுகளை குர்பானி கொடுத்தாங்க அப்படின்னு ஹஸரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. ஸஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபஷதைனி அம்லஹைனி அக்ரனைன். 3 விஷயத்தை சொன்னாங்க. கபஷதைனி அம்லஹைனி அக்ரனைன் வஸஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்ம வகப்பர ஃபஸபஹ.
பெரியன்பர்லேயே ஹஜரத்தே அனஸ் பின் மாலிக் சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகன் நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுக்கும் பொழுது நான் பார்த்தேன். எப்படிப்பட்ட விலங்கை கொடுத்தாங்க அப்படின்னா, கபஷத்தைனி, 2 செம்புரி ஆடுகளை வெள்ளை கருப்பு நிறம் கலந்த. அல்லாஹ் அக்பர். எப்படி சொன்னாங்க? கபஷத்தைனி அப்படின்னா வெள்ளை நிறம் கருப்பு நிறம், 2 நிறம் கலந்த வெள்ளாடு பல்லாடு மலையாடு கிடையாது, செம்பரி ஆடு கொடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹ். நல்லா கவனமா கேட்கணும். பெரியன்பர்களே, குர்பானி கொடுக்கக்கூடிய விஷயத்துல சுன்னத்தான செயல் என்ன அப்படின்னா செம்பரி ஆடு தான் கொடுக்கணும். வெள்ளாடு கொடுத்தா தாராளமா கூடும், கூடாதுன்னு நான் சொல்ல வரல, நன்மைகள் குறையும், நன்மைகள் குறையும். ஏன்? சுன்னத்து எது? செம்பரி ஆடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹஜரத்தே ஆதிபிதா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்ப தன்னுடைய மகனுடைய கழுத்துல கத்தி வச்சு அறுத்தாங்களோ அந்த சமயத்துல ஹஜரத்தே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க தக்பீர் சொன்ன வண்ணமாக வானத்துல இருந்து சொர்க்கத்தினுடைய செம்பரியாட்டை தான் தன்னுடைய புஜத்துல தன்னுடைய தோள்பட்டையில எடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு ஹதீஸ் இருக்கு. இந்த அடிப்படையில நீங்க வெள்ளாடு செம்பரியாடு தவிர வெள்ளாடு பல்லாடு எது கொடுத்தாலும் கூடும், குர்பானி கூடாதுன்னு நம்ம சொல்ல வரல, ஷரீத் அப்படி சொல்லல. ஆனா சிறந்தது எது அப்படின்னா செம்பரியாடு. சிறந்தது எது? செம்பரியாடு. அது எப்படி? கபஷத்தைனி, வெள்ளை நிறம் கருப்பு நிறம் கலந்த, வெள்ளை நிறம் கருப்பு நிறம் கலந்த கபஷத்தைனி, அம்லஹைனி, திமில் உள்ள. அல்லாஹ் அக்பர். இந்த பக்கம் அது அதிகமா கிடையாது. நீங்க வடநாட்டு பக்கம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திமில் உள்ள ஆடுகள்லாம் இருக்கும். ஒவ்வொரு ஆடு பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் ஒவ்வொரு ஆட்டுடைய விலையை சொல்றேன்னா. பெரியன்பர்களே, அது மாதிரி திமில் உள்ள அம்லஹைனி அப்படின்னா திமில் உள்ள. திமில் அப்படிங்கிறது என்ன? செத்து போன ஆட்டுக்கு திமில் வந்துருமா? ஆடு நல்லா ஊட்டமா இருந்தா தான் திமில் வரும் இல்லைங்களா? ஆடு நல்லா ஊட்டமா இருந்தா தான் திமில் இருக்கும் முதுகு மேல. சும்மா செத்து போன செத்தவங்க எல்லாம் வெத்தலமா கொடுத்த மாதிரி அந்த ஆடுகளுக்கு எல்லாம் முடியாது. அப்ப நல்லா திமில் உள்ள அப்படின்னா அது அடையாளத்தை சொல்றாங்க பெருமானார் சொல்றோம். திமில் யாருக்கு வரும்? எப்படிப்பட்ட ஆட்டுக்கு வரும்? நல்ல ஊட்டமான திடகாத்திரமான ஆடு இருந்தாதான் முதுகு மேல திமில் வரும். அப்படிப்பட்ட ஆட்டை அகரனைனி, 2 கொம்புகள் உள்ள, கபஷத்தைனி அம்லஹைனி அகரனை, 2 கொம்பு உள்ள வெள்ளை கருப்பு நிறம் கலந்த திமில் உள்ள திடகாத்திரமான, சும்பி போன ஆடு கிடையாது, திடகாத்திரமான ஆட்டை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஆடுகளை குர்பானி கொடுத்தாங்க. அல்லாஹ் அக்பர். இப்போ ஷஃபி பாய் கேட்குறார், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, 1 ஆடு கொடுக்கணுமா 2 ஆடு கொடுக்கணுமா அப்படின்னா பெரிய நண்பர்லேயே 1 ஆடு தான். எவ்வளோ நீங்க கோடி கணக்கில் பணம் வச்சிருந்தாலும் ஒரு தலைக்கு 1 ஆடு தான், ஒரு தலைக்கு 1 குட்டு குர்பானி தான். 4 கிடையாது. 10 கோடி ரூபாய் வச்சிருக்கிறாரு, 10 ஆடு கொடுக்கணும். 20 கோடி வச்சிருக்கிறாரு, 20 ஆடு கொடுக்கணும். இல்ல, எப்படிப்பட்ட வசதியான இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கிருபையில ஒரு தலைக்கு ஒரு நபருக்கு ஒரே ஒரு ஆடு, ஒரே ஒரு குட்டு குர்பானி தான் கொடுக்கணும். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபஷத்தைனி, 2 திமில் உள்ள 2 வெள்ளை நிறம் கலந்த 2 கொம்புள்ள ஆடுகளை எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா பெரியன்பர்களே, ஒன்று தான் சார்பா, இன்னொன்று தன்னுடைய சமுதாயத்தின் சார்பா. நம்ம சார்பா நம்ம பிறக்க கூட இல்லை ஹஜி சார், நாம இன்னும் பிறக்க கூட இல்லை. 1445 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சமுதாயத்தின் சார்பாக, தன்னுடைய உம்மத்தின் சார்பாக, உம்மத்தே முஹம்மதியாவாக நம்மின் சார்பாக, நம்ம சார்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுத்தாங்க. அல்லாஹ் அக்பர். ஒன்று ஏன் சார்பா, ஒன்று என்னுடைய சமுதாயத்தின் சார்பா. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த ஆட்டினுடைய வடிவத்தை, அதனுடைய நிலைமையை அதற்கு அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அறிவிச்சிட்டாங்க. பெரியன்பர்களே, இப்ப பல மக்கள் பல தவறான அபிப்பிராயத்தில் இருக்கிறார். என்ன அப்படின்னா, ஒருத்தர் சொல்றாரு, அதுல கொம்பு உடைஞ்சு போச்சுன்னா குர்பானி கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? பெரியன்பர்களே பாருங்க, நல்லா கவனமா கேட்கணும். கொம்பு வேரோட உடைஞ்சு போச்சு அப்படின்னா அந்த ஆட்டை நீங்க குர்பானி கொடுக்க கூடாது. நல்லா கவனமா கேட்கணும். கொம்பு மேலாக உடைஞ்சு போச்சு, பாதி உடைஞ்சு போச்சு அப்படின்னா தாராளமா கொடுக்கலாம். வேரோட உடைஞ்சு போச்சு, जड़ के साथ उसका सींग टूट गया तो उसका कुर्बानी दुरुस्त नहीं है, வேற தான் கொடுக்கணும். இப்ப மேலோட்டமா பாதி உடைஞ்சு போச்சு, கூறு உடைஞ்சு போச்சு, சண்டை போட்டு அப்படின்னா அதை தாராளமா கொடுக்கலாம். அதே மாதிரி குர்பானி கொடுக்கக்கூடிய விஷயத்துல எந்த குர்பானி சிறப்பான குர்பானி, அஃஸல் தரீன் குர்பானி कौन सा है,
अल्लाह के रसूल ने फरमाया खुशी जानवर जो है वो बेहतरीन कुर्बानी है. खुशी அப்படின்னா விதையடிக்கப்பட்ட விதையடிக்கப்பட்ட குர்பானி. ஆடு இருக்கு பார்த்தீங்களா, ஆடா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும் ஒட்டகமா இருக்கட்டும், விதையடிக்கப்பட்ட குர்பானி தான் குர்பானியிலேயே தலை சிறந்த குர்பானி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அதனுடைய கறி அதனுடைய ஊட்டம் ரொம்ப திடகாத்திரமா இருக்கும். விதையடிக்கப்பட்ட அதாவது விதையடிக்கப்பட்ட ஆட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஊட்டம் சரியான ஊட்டமா இருக்கும், பார்க்கறதுக்கு பெத்தரீனா தெரியும். ஆடு பார்த்தீங்கன்னா 6 மாசம் 1 மாசம் 1 வருஷம் மாதிரி இருக்கும், ஆனா 2 வருஷம் 3 வருஷம் குட்டி மாதிரி திடகாத்திரமா இருக்கும். சரி, இது மாதிரி குர்பானி தான் அல்லாஹ்வுடைய கிருபையில கொடுக்கக்கூடிய விஷயத்துல குர்பானியில தலை சிறந்த குர்பானி என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி பாருங்க பெரியன்பர்களே, குர்பானியுடைய விலங்குல அல்லாஹ்வுடைய கிருபையில எந்த விதமான குறைபாடுகள் இருக்கக்கூடாது. நொண்டி காது அருந்து போய் அதாவது பல்லெல்லாம் கொட்டி போய் கண்ணு குருடாயி இழுத்துட்டு நடக்க கூட முடியல, அதை இழுத்து தூக்கிட்டு தான் போகணும். அது மாதிரி குர்பானியுடைய விலங்குகளை நம்ம கொடுக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய கையில பார்த்த உடனே பிடிக்கணும், பிடிச்சி இழுத்த வரணும், அதே தானா நடந்து வரணும், நாம தூக்கிட்டு போகக்கூடாது. அது மாதிரி திடகாத்திரமான சிறப்பான ஆடுகளை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுப்பதை விரும்பினார்கள். சரி பெரியன்பர்களே, இப்ப குர்பானியுடைய மஸ்லால குர்பானி எந்த குர்பானி கொடுக்க கூடாது அப்படின்னா அள்ளிக்குட்டி சொல்ற பார்த்தீங்களா, ஆனா பெண்ணா நர் மாதா இல்ல அள்ளிக்குட்டின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அதுக்கு அள்ளிக்குட்டி அப்படின்னா கிராஸ். கிராஸ் அப்படின்னா அது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. இப்ப நம்ம சொல்றோம்ல, அதாவது திருநங்கை சொல்றோம்ல, ஆண்கள் பெண்கள் திருநங்கை சொல்றோம்ல, அது மாதிரி விலங்குகள்ல கூட இருக்குது. அதுக்கு அள்ளிக்குட்டி அப்படிமா. என்ன குட்டி? அள்ளிக்குட்டி. ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல, கிராஸ் மாதிரி நடுவுல இருக்கும். அது மாதிரி விலங்குகளை நீங்க கொடுக்க கூடாது. அல்லாஹ் அக்பர். நல்லா நமக்கு விலைக்கு கம்மியா கிடைச்சிடுச்சு, சஸ்தா மில்கா 5000 ரூபாய் 5000 ரூபாய் நமக்கு கிடைச்சிடுச்சு, பார்க்கறதுக்குலாம் ஊட்டமா இருக்குது அப்படின்னு நீங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்க குர்பானி கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது பெரிய என்பர்லே, குர்பானியில பல மக்கள் மசாலா கேட்கறாங்க. என்ன அப்படின்னா செம்பரியாடு கொடுக்கறது சிறப்பு. கேசாதிக்கு செம்பரியாடு தான் சுன்னத்து. அது இல்லாம வெள்ளாடு பல்லாடு மலையாடு என்னென்னமோ ஆடுகள் இருக்கு. இதுக்கெல்லாம் வயசு வரம்புகள் என்ன அப்படின்னா ஷரியத்து சட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செம்பரியாட்டுல மட்டும் அல்லாஹ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கிறான். 6 மாச குட்டி ஆனா பார்க்கறதுக்கு 1 வருஷம் மாதிரி திடகாத்திரமா இருக்குது அப்படின்னா தாராளமா கொடுக்கலாம். முகமது அலி தாராளமா கொடுக்கலாம். 6 மாச குட்டி தான் ஆனா பார்த்தா 6 மாசம் சொல்ல மாட்டான், நல்லா 1 வருஷம் குட்டி மாதிரி நல்லா ஊட்டமா இருக்குது அப்படின்னா கண்ணை மூடிட்டு கொடுக்கலாம். இந்த செம்பரியாட்டை தவிர வேற எந்த ஆடா இருந்தாலும் வெள்ளாடு மலையாடு பல்லாடு என்னென்ன ஆடு இருக்குதோ எத்தனை வகை இருக்குதோ அத்தனை வகையிலேயுமே 1 வருஷம் பரிபூர்ணமா பூர்த்தி ஆயிருக்கணும். 1 வருஷம் பரிபூர்ணமா பூர்த்தி ஆயிருக்கணும். 1 நாள் கூட குறைவா இருக்கக்கூடாது. 1 நாள் குறைவா இருந்துச்சுன்னா உங்க குர்பானி கூடாது. அல்லாஹ் அக்பர். 1 நாள் குறைவா இருந்துச்சு உங்க குர்பானி கூடாது. அத பல்ல வச்சு தெரிஞ்சுக்குவான். 1 பல்லு 2 பல்லு 3 பல்லு அது மாதிரி பல்ல வச்சு தான் அந்த விலங்குகளை நம்ம வயசு எடை போடுறது. அது மாதிரி 1 வருஷம் ஆடுகள்ல செம்பரியாட்டை தவிர வேற எந்த ஆடா இருந்தாலும் 1 வருஷம் பரிபூர்ணமா ஆயிருக்கணும். 1 நாள் கூட குறையக்கூடாது. அப்படி குறைஞ்சு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்க குர்பானி கூடாது. மாடு இருக்கு, எருமை இருக்கு, ஒட்டகம் இருக்கு, இவைகளெல்லாம் குர்பானி கொடுக்கலாம். பெரியன்பர்களே, இப்ப மாடு எருமை கட்டடா அப்படி யூபி சைடுல எருமை தான் கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் வயசு அப்படின்னா 2 வருஷம் பரிபூர்ணமா இருக்கு. கேசாரிங்க 2 சால் முக்கம்மல் ஹோனா, 2 வருஷம் பரிபூர்ணமா இருக்கணும். 1 நாள் கூட குறையக்கூடாது. ஒட்டகத்துல பாத்தீங்க அப்படின்னா 5 வருஷம் பரிபூர்ணமாய். சாஜுபாய் 5 வருஷம் हमें भी जिंदगी में एक ही मरतबा यहाँ कुर्बानी दी है. ஒட்டகம் அதுக்கு பாவம் நாமக்கல் வந்து அதுக்கு குஜிலி ஆரம்பமாயிடுச்சு. எப்பயுமே ஆடு இங்க கூட கட்டினாங்க. ஒரே ஒரு தடவை எனக்கு தெரிஞ்சு 18 வருஷத்துல ஒரு ஒட்டகம் கொண்டாந்து கட்டினாங்க. அதுக்கும் சொறி பிடிச்சிக்கிச்சு பாவம். பார்த்து எல்லா மக்கள் கண்ணு வச்சுட்டாங்க. சாதிக் பாய் கண்ணு வச்சுட்டாங்க. அது மாதிரி இப்போ ஒட்டகம் எங்கேயுமே இல்லை. ஏகப்பட்ட பிரச்சனை சட்டங்கள்லாம் முன்ன வீணா போன இந்த பிஜேபி நாயகெல்லாம் என்ன செஞ்சாங்க, பல பிரச்சனைகள் பண்ணி இன்னைக்கு ஒட்டகத்தை கூட வரதை விட்டுட்டாங்க. ஒட்டகம்லாம் எங்கேயுமா இருக்கிறது கிடையாது. மாடு ஆடு எல்லாம் ஒடிக்கிற பையில எருமை மாதிரி செய்யறாங்க. இப்போ இந்த ஒட்டகம் அப்படின்னா 5 வருஷம் பரிபூர்ணமாக இருக்கணும். 5 வருஷம் பரிபூர்ணமான ஆன ஒட்டகத்தை தான் குர்பானி கொடுக்கணும். சுப்ஹானல்லாஹ். இது அந்த குர்பானுடைய விலங்குடைய வயசு வித்தியாசங்கள்.
அதே மாதிரி இப்போ பொதுவான சட்டம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், குர்பானியில் எந்த குறைபாடு இருக்கக்கூடாது. இப்போ ஒன்றுமில்ல, குறையான பொண்ணை நம்ம கட்டிக்குவோமா, பாபு பாய் எக் छोकरी लंगड़ी है हंका दिखते नहीं 1.5 कन्नी हाँ देखा जैसा वहाँ देखते கை சரியில்லை, காது கிட்டு கிட்டுக்கோ சல்தி, அப்படி இப்படி நான் கட்டிக்குவீங்களா சாதிக் பாய்? நீங்கள் கட்டிக்க மாட்டோம். ஏன்? வர பொண்டாட்டி நம்ம கண்ணுக்கு லட்சணமாக நல்லா இருக்கும்னு நினைப்போம். உண்மையா இல்லைங்களா? இன்னைக்கு எல்லா மக்களும் தான் நினைக்கிறான். அது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பிள்ளைங்கள்லாம் வெள்ளத்தோலை தான் ரொம்ப விரும்புகிறாங்க, கருப்பு தோலெல்லாம் யாரும் விரும்புறது கிடையாது. சின்ன பையனை கூப்பிட்டு நீங்கள் கேட்டால் கூட அவன் சொல்லுவான், 5 வயசு பையனை, யாரா துஜா காலி ஜோரு ஹோனாக்கி ஆரஸ் ஹோனாக்கி கோரி ஆரஸ் ஹோனாக்கி அப்படின்னு அவன் என்ன சொல்லுவான், கொஞ்சம் கோரி அரசு சொன்னா காலி அரசு நக்கோம்பான். 5 வயசு பையன் அவ்வளோ விவரமா இருக்கிறான் அவன் பெரிய. அது மாதிரி நம்ம அல்லாவுடைய கிருபையில கண்ணுக்கு லட்சணமா நல்ல தடகாத்தரமா பார்த்த உடனே பொண்ணு பிடிக்கணும். மகனுக்கு பொண்ணு பார்க்குறோம், இல்லை மகளுக்கு மருமகனை பார்க்குறோம், எப்படி ஜி ஹாஜி சாப் எப்படி பார்த்த உடனே பிடிக்குது இல்லை, எந்த குறையும் இருக்கக்கூடாது. அது இப்போ பரவாயில்லைங்க, அந்த காலத்து கிழவிங்கெல்லாம் எங்கள் பாட்டிங்கெல்லாம் இருந்தாங்க, சாதாரண கிடையாது. எங்கள் மாமிங்கெல்லாம் சொல்லுவாங்க, பொண்ணு பார்க்கறது சாதாரண கிழவி கிடையாது உங்கள் பாட்டி அப்படின்னு. போய் வீட்டுக்கு ஏதாவது போனாங்க அப்படின்னா எந்திரிச்சு நிற்க சொல்லுவாங்க, நடக்க சொல்லுவாங்க, அப்படியே பேச சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு பாட்டு பாடுவாங்க, கழுத்தை பார்ப்பாங்க, மூஞ்சியை பார்ப்பாங்க, என்னென்னமோ சில விஷயங்களை செஞ்சு காட்டி சொல்லுவாங்க. இதெல்லாம் குடும்ப பொண்ணுக்கு சரியான ஏத்த ஜோடியா அப்படின்னு பார்ப்பாங்க. இப்பெல்லாம் பார்க்கறது இல்லை, இப்பெல்லாம் அதெல்லாம் மலையேறி போச்சு. இப்போ பார்க்கறது 2 விஷயம்தான். பணம் என்ன சம்பாதிக்கிறான் பையன், அவன் பீவட்டா எப்படியா, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. படிச்சிருக்கிறான், என்ன படிச்சிருக்கிறான், பிஇ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், எவ்வளோ சம்பாதிக்கிறான், 2 லட்சம், அல்ஹம்துலில்லாஹ் போயா முடிச்சிடலாம். அவன் பீவட்டுக்கு நீ என்ன செஞ்சிருக்கிறான், எப்படி அவன் அஹ்லாக்கு தீன் இருக்குதா, தொழுகிறானா, கொஞ்சமாவது தீன்தாரி இருக்குதா, அதெல்லாம் தேவையில்லையா. கை நிறைய சம்பாதிக்கிறானா, படிச்சிருக்கிறானா, இது போதும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து போச்சு. இப்போ பெரியன்பர்களே, சொல்லப்படக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம விளங்கிக்கணும், நம்ம கண்ணுக்கு எப்படி லட்சணமா இருக்கு நம்ம ஆசைப்படுறோமோ அல்லாவுக்கு அந்த ஆசை இருக்கும் இல்ல ஜி. அல்லாவுடைய பாதையில கொடுக்குறோம், ரத்தலும் தொத்தலும் என்னஜி நொண்டியும் நொல்லையுமா கொடுப்போம். அல்லாவுடைய பாதையில கொடுக்க சாதாரண மனுஷன் நமக்கே இவ்வளோ ஆசை இருக்குது, இவ்வளோ சிரமம், அல்லாவுடைய கிருபையில எதுவுமே குறையில்லாம நிறைவா செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப அல்லாவுடைய பாதையில கொடுக்கக்கூடிய விலங்க குறை இருக்கக்கூடாது, நல்ல நிறை இருக்கணும். அல்லாஹ் அக்பர், நிறைவு இருக்கணும். அதே மாதிரி சில முக்கியமான மசாலா என்ன அப்படின்னா, இந்த மாடுகள்ல ஆடுகள்ல வந்து காதுல வந்து ஒரு டோக்கன் மாதிரி ஒரு ஓட்டை போட்டு வச்சிருப்பாங்க இல்லைங்களா, பார்த்துருக்கீங்களா, எல்லோ கலர்ல. அது வந்து குறை கிடையாது, அது தாராளமா கொடுக்கலாம், அது வந்து குறை இல்லை. அது வந்து சில இன்சூரன்ஸுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, இந்த காதுல ஒரு பின் அடிச்சு விட்டு அப்படி ஒரு ஓட்டையை போட்டு அந்த மஞ்சள் இது போட்டு விட்டுருவாங்க. அதே மாதிரி கழுத்துல காலில் இங்கே கட்டி வச்சு அதுல ஏதாவது சிராய்ப்புகள், அதாவது காலில் கழுத்தில் கட்டுறோம் அப்படின்னா கொஞ்சம் முடியெல்லாம் கொட்டி போய் அந்த இடத்துல அப்படியே தழும்பு மாதிரி இருக்கும், இதெல்லாம் குறை கிடையாது, இதெல்லாம் குறை இல்லை. இது வந்து கட்டி இழுக்கிறது, கட்டி வைக்கிறது. அந்த இப்போ நம்மளே லுங்கி கட்டுறோம், பேண்ட் போடுறோம், நம்ம இடுப்புல கொஞ்சம் லைட்டா என்ன இருக்கும், அந்த கருப்பு அப்படியே எரிஞ்சிருக்கும், அந்த தழும்பு மாதிரி இருக்கும். ஏன் டெய்லி நம்ம கட்டிட்டு இருக்கிறோம், அதனால அப்படியே அச்சு மாதிரி விழுந்துரும். அது மாதிரி ஆடுகளுக்கு, மாடுகளுக்கு, ஒட்டகங்களுக்கு, எருமைகளுக்கு இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் குறை கிடையாது, அது குறை கிடையாது. பெரிய நண்பர்களே, இது வந்து இப்படிப்பட்ட ஆடுகள், மாடுகள், விலங்குகளை தான் நம்ம என்ன செய்யணும், குர்பானி கொடுக்கணும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிட்டாங்க. அடுத்தபடியா வருவோம். பெரிய நண்பர்களே, இன்னைக்கு பல மக்கள் நம்ம எவ்வளவோ பயான்ல சொல்லி இருக்கிறோம், சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், திருப்பி அதே மசாலா தான் கேட்குறான். நல்லா கவனமாக கேட்கு. இப்போ பாருங்க, சாதிக் பாய் சமஜனா, இப்போ உதாரணத்துக்கு சாதிக் பாய் மேலே குர்பானி கடமை. இப்போ அவங்க ஒய்ஃப் இருக்கிறாங்க, அவங்க மேலே குர்பானி கடமை. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நகை வச்சிருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அவங்க அப்பா அம்மா அவங்க எல்லாம் அவங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்க நல்லாவுடைய கிருபையில சம்பாதிக்கிறாங்க, எல்லாமே 612 கிராம் வெள்ளி வாங்குற அளவுக்கு கையில் காசு வச்சிருக்கிறாங்க, பொருள் வச்சிருக்கிறாங்க, 63,000 பெருமானம் உள்ள பொருள் வச்சிருந்தாங்க அப்படின்னா எல்லாரு மேலேயும் தனித்தனியாக குர்பானி கடமை. நல்லா கவனமாக கேட்கணும். நம்ம போன வாரம் கூட சொன்னோம், ஒரு வீட்டுக்கு ஒரு ஆடு கொடுத்தா போதும்னு நினைக்கிறோம். நம்ம இன்னைக்கு எல்லாம் எப்படி போட்டு டெண்டர் எப்படி போட்டுருக்கு அப்படின்னா 10 பேர் இருக்கிறோம், இல்லை 5-6 பேர் இருக்கிறோம், எல்லாம் சம்பாதிக்கிறான், எல்லாமே வசதியா இருக்கிறாங்க, எல்லா பெண்களிடத்துலையுமே நகை இருக்குது அல்லாஹ்வுடைய கிருபையில. அதே மாதிரி பிள்ளை அவங்க பிள்ளைங்களும் நல்லா சம்பாதிக்கிறாங்க கை நிறையா. எல்லா இடத்துலையுமே 63,000 பெருமானம் உள்ள பொருள் வச்சிருக்கிறாங்க, வண்டி, காரு, ஃபோனு எல்லாம் வச்சிருக்கிறான். இப்போ என்ன அப்படின்னா, கா பாய் குர்பானி கைசா பாய் அப்படின்னா எக் பக்ரா தேத்தும் அப்படிங்கிறான், ஒரு ஆடு கொடுக்குறான் அல்ஹம்துலில்லாஹ். யார் சார்பா? வீட்டுக்கு பெரியவர் எங்க அப்பா சார்பா அல்ஹம்துலில்லாஹ், அவர் கடமை நீங்க போச்சு. இப்போ உங்க சார்பாஜி அப்படின்னா அதான் ஆடு கொடுக்குறோமே பாய், ஆடு கொடுக்குறோமா பாய் அப்படி
பாய் ஆடு கொடுக்குறீங்க பாய், உங்க அப்பா சார்பா கொடுக்குறீங்க. உங்க அப்பாவுக்கு சாப்பாடு சாப்பிட்டா நீங்க உங்களுக்கு வயிறு நிறைஞ்சு போயிடுமா? நான் தெரியாம கேட்கிறேன். அப்பா சாப்பிட்டாரு பாய் வயிறு நிறையா, உங்களுக்கு வயிறு நிறைஞ்சு போயிடுமா சாதிக் பாய்? நமக்கு வாய் வயிறு வெவ்வேறு. நம்ம பசிக்கு நாம தான் சாப்பிட்டாகணும். அப்பா சாப்பிட்டாலும் நமக்கு வயிறு நிறைஞ்சு போயிடுமா? இல்ல. அதனால ஷரியத்து சட்டத்தில் மட்டும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா மிகப்பெரிய முட்டாள்தனம் செய்யறோம். தனித்தனியா கடமையானால் அதை செய்யறது இல்லை. என்ன செய்யறோம் அப்படின்னா ஓன் பாய் तो 2 बकरा 3 बकरा दे लगो, एक बकरा दिए तो बस भाई, ஒரு ஆடு கொடுத்தா போதும் பாய், குடும்பத்துக்கே போதும் பாய்ங்கிறாங்க. இப்போ ஷரியத்து சொல்லுது ஒரு மாட்டுல 7 பேர், ஒரு மாட்டுல 7 பேர், மாட்டுல கூறு பங்கு சேருங்க அப்படின்னு. நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா தலைக்கு 2000 ரூபாய் போட்டு ஒரு ஆடு வாங்கிடுறோம். 5 பிள்ளைங்க இருக்காங்கன்னா 5 2 10, 10,000 ரூபாய் இல்ல போட்டு வாங்கி என்ன செய்யறோம், அப்பா சார்வா कुर्बानी கொடுத்துடலாம். क्या मोहम्मद अली अप्पा के नाम से कुर्बानी दे डालिया, तुम्हारी कुर्बानी वो छोड़ो जी जानता है, तुम्हारे अम्मा की कुर्बानी वो भी छोड़ो जानता है, जोरी की कुर्बानी वो भी छोड़ो जी जानता है, सब भी वो बकरे में जा जाएगा. இது எந்த விதத்துல எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம பல மக்கள்கிட்ட கேட்குறோம், அவங்க ஆடுகளை கேட்குற மசலா, சரிம்மா நீங்க நான் மசலா அவர் எப்படி எனக்கு தெரியும், நான் இந்த ஊரில் 18 வருஷமா இருக்கிறேன், எனக்கு தெரியாதா யார் மக்கள் எந்த நிலைமையில, ஷபீபுடைய நிலைமை எனக்கு தெரியாதா, சாதிக் நிலைமை எனக்கு தெரியாதா? பெரியன்பர்களே இப்படி நம்ம தெரிஞ்சவன்ட்ட கேட்டோம் அப்படின்னா அதான் बकरा दे दूं ना, बकरा बाबा की तरफ से देता, तेरा तरफ से बकरा दे दूं ना जी, पूरी फैमिली की तरफ से बकरा जी அப்படிங்க. நவுசுபில்லா. பெரிய மிகப்பெரிய முட்டாள்தனம். இது ஒரு தப்பு செய்யறோம் ஆச்சுங்களா. தனித்தனியா கடமை தனித்தனியா கொடுத்தாகணும். ஆனா நம்ம கொடுக்கறது இல்லை. ஏன்? வறுமையை நினைச்சு. ஒரு ஆடே 20,000 ரூபாய், எதுக்கு பாய் நம்ம 10 கொடுக்கணும் 5 கொடுக்கணும் தனித்தனியா? பாய் நான் ஆடு தான் கொடுக்கணும். சரியை எங்க சொல்லுது? கூட்டு குர்பானியில சேருங்க. தலைக்கு பெரியவங்க அல்லாஹ்வுடைய கிருபையில குடும்பத்தில் அப்பா இருக்கிறாரு, அவர் சார்பா ஆடு கொடுங்க. மீதி இருக்கவங்க கூட்டு குர்பானியில சேரலாம் இல்ல? 4000 தானே, 3850 தானே, தாராளமா சேரலாம் இல்ல? சேர்றது கிடையாது. ஏன்? குர்பானி பஸ் பாய் காய்க்கு பாய் அழக இல்ல. இது அல்லாஹ்வை ஏமாத்துவது. வறுமையை அஞ்சி அல்லாஹ்வுடைய பாதையில் கடமையாக்கப்பட்ட விஷயத்தை நீங்கள் தட்டி கழிப்பது. அல்லாஹ் அக்பர். இது செய்யக்கூடாது. மிகப்பெரிய தண்டனை, மிகப்பெரிய தண்டனை. சரி பெரிய அன்பர்களே, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா குர்பானியுடைய சமாச்சாரத்தில் பல மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா இப்ப எம் மேல குர்பானி வாஜிப்னு வைங்க. நான் இப்ப முதல்ல சில பேர் மக்களை கேட்கறாங்க फोन சார் फोन हजरत अस्सलाम वालेकुम कुर्बानी दे दो. अच्छा भाई अल्हम्दुलिल्लाह, किसके तरफ से दे रहे हैं? नहीं वो तुम ना फोन करके पूछता हूँ. क्या भाई पूछते हैं? अबुच मैं पहला कुर्बानी दे दो, इससे पहले मैं दिया सुनी, இதுக்கு முன்னாடி நான் குர்பானி கொடுத்தது இல்லை பாய், இப்பதான் முதல் நான் குர்பானி கொடுக்குறேன். யார் சார்பா கொடுக்கணும் சொல்லுங்க அப்படி. நான் சொன்னேன் உங்க மேல கடமைனா முதல்ல உங்க எனர்ஜி உங்க சார்பா தான் கொடுக்கணும். தவிச்ச வாய்க்கு தண்ணி நீங்க தானே குடிக்கணும், நீங்க தானே குடிக்கணும். அதனால உங்க கடமை, உங்க தொழுகை, உங்க நோன்பு, உங்க ஜக்காத்து, உங்க ஹஜ்ஜு, அது மாதிரி குர்பானி கடமை அப்படின்னா முதல்ல உங்க சார்பா நீங்க கொடுக்கணும் பாய் அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? नहीं हजरत मेरा सब बात देख लिया, पहले अल्लाह के रसूल के नाम से देंगे. அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம். ஆனா கடமையாக்கப்பட்ட உன்னுடைய கடமையை விட்டுட்டு அல்லாஹ் ரசூல் மேல கொடுக்கிறது ஜாயிஸ் இல்ல. நல்லா விளங்கணும். ஏன் அப்படின்னா தொழுக உண்மையில கடமை, தொழுக உண்மையில கடமை, நீ தான் தொழுதாகணும். நோம்பு உண்மையில கடமை, நீ தான் நோம்பு வைக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு பல மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா இது எல்லா மக்களுடைய மென்டாலிட்டி இப்படிதான் இருக்கு. முதல்ல நான் குர்பானி கொடுக்குறேன். ஒருத்தர் சொல்றார் நீ அல்லாஹ் के नाम में देना चाहते हो, भाई अल्लाह को क्या भाई जरूरत है? உலகத்துல நீங்க எந்த அமல் செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி தான் பாய் செய்றீங்க. அதுக்கு எதுக்கு பாய் அல்லாஹ்வுக்கே நீங்க குல்லா போடுறீங்க? अल्लाह के नाम में कुर्बानी दूंगा. अच्छा अल्लाह के नाम में दे दीसो இல்லன்னு சொல்லல. கண்டிப்பா அல்லாஹ் மேல தான் எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் கொடுக்குறோம். ஆனா யார் சார்பா, யார் तरफ, யார் சார்பா கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன செய்றாங்க? नहीं भाई अल्लाह के तरफ से दे दो. சில பேர் சொல்றாங்க ரசூல் के नाम से मैं दूंगा. அல்ஹம்துலில்லாஹ். ஆனா முதல்ல உன்னுடையது முதல்ல கொடு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு குர்பானியுடைய தேவை கிடையாது. தேவையா ஜி? அல்லாஹ் அவங்கள முகர்ரபாக்கிட்டான், அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்கள கொண்டு போய் மகாமே மெஹமூதுல உட்கார வச்சுட்டா. உங்களுடைய குர்பானி கொடுக்கறதுனால எந்த விதமான இது கிடையாது, கிடையாதுங்களா? ஆனா நீங்க உங்களுடைய கடமையை விட்டுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுக்கிறது மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய தவறு. ஏன்? முதல்ல உங்களுடைய குர்பானி நீங்க நிறைவேற்றணும். இப்போ ஒண்ணும் இல்லைங்க பாருங்க, இப்போ எனக்கு வசதி இருக்கு அப்படின்னா முதல்ல நான் ஏன் குர்பானி கொடுத்துடணும்.
அதுக்கப்புறம் நான் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஆசைப்படுறேன், அவங்க சார்பா நான் குர்பானி கொடுக்கணும். தாராளமாக கொடுக்கலாம், ஆனால் முதல்ல என்னோடது கொடுக்கணும். இந்த வருஷம் நான் எது வரைக்கும் 612 கிராமுக்கு மாலிக், எது வரைக்கும் என்கிட்ட 63,000 ரூபாய் பெருமானம் உள்ள பொருள் எது வரைக்கும் என்கிட்ட இருக்குதோ அது வரைக்கும் வருடம் எம்மின் மீது குர்பானி கடமை. இன்னைக்கு நாம என்ன நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா, பாய் இது ஒரு டெண்டர், இது ஒரு இப்படி ஒரு குரூப் இருக்கு, இன்னொரு குரூப் எப்படி தெரியுங்களா, भाई इस साल मैं दे डालिया, अच्छा भाई आते साल को मेरी जोर की तरफ से तेरे तरफ से वो तो कल से कैसा नहीं दादा जाना, कैसा नहीं दादा जाना जी कितने मर्तबा जी देता थोड़ा से सो याद कपूचो तो भी देव को दे அப்படிங்கற நம்மளே. சரி பாய் சட்டத்தை நம்ம சொல்றோம், பாய் உங்க மேல குர்பானி கடமை, நீங்களும் கொடுக்கணும், உங்க சம்சாரத்து மேல குர்பானி கடமை, அவங்களும் கொடுக்கணும் பாய் அப்படினா नहीं 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 मैं गए साल दे डालिया, इस साल मेरी जोर की तरफ से दूंगा, अच्छा आते साल को हमारा दादा के तरफ से दूंगा. லைனா வருவார் அவர், அப்படியே தாதா தாதி நானா நானி இவருக்கு விட்டுடுவாரு. இவர் மேல குர்பானி கடமை, இவர் கொடுக்கவே மாட்டார். என்ன செய்தார் அப்படின்னா, முதல்ல அல்லாஹ் மேல ஆரம்பிச்சான், சரி, இரண்டாவது ரசூல் மேல ஆரம்பிச்சான், அல்ஹம்துலில்லாஹ், மூணாவது இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அல்ஹம்துலில்லாஹ், வசதி இருந்தா கொடுக்கலாம், இல்ல அவங்க சார்பா ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஏன்னா दादा हमारे दादा के तरफ से दूंगा, इस साल आते साल को दादी की तरफ से, तेरे तरफ से मेरे तरफ से पहले दे डालिया, मेरे तरफ से पहले दे डालिया, नौजुबिल्लाह. வருஷம் வருஷம் கொடுத்தாகணும் பாய். எப்படி ஜகாத்து ஆண்டுதோறும் உங்களின் மீது கடமையோ, எது வரைக்கும் உங்களிடத்தில் 612 கிராம் வெள்ளி வாங்குற அளவுக்கு வசதிகள் இருக்கின்றதோ, முதலீடு போட்டிருக்கிறீங்களோ, உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் இருக்குதோ, அது வரைக்கும் உங்களின் மீது குர்பானியும் ஜகாத்தும் கடமை. இப்போ ஒண்ணும் இல்லைங்க, என்கிட்ட இன்னைக்கு 612 கிராம் வெள்ளி இருந்தது, 63,000 பெருமானம் உள்ள பொருள் இருந்துச்சு, அடுத்த வருஷம் டம்மி ஆயிட்டேன், அடுத்த வருஷம் என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா, அடுத்த வருஷம் என் மேல ஜகாத்தும் கிடையாது, குர்பானியும் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? இருந்தா கடமை, இல்லைன்னா இல்ல. இருந்தா கடமை சட்டம், இல்லைன்னா கிடையாது. அடுத்த வருஷம் என்கிட்ட ஒண்ணும் இல்ல, நான் ஓட்டையாண்டி ஆயிட்டேன், என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா என் மேல குர்பானி கிடையாது. அல்லாஹ் அக்பர். இந்த சட்டத்தை எல்லாம் நம்ம விளங்கணும். பல மக்கள் என்ன செய்யறாங்க, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. வருஷம் வருஷம் ஒவ்வொருத்தர் சார்பா குர்பானி கொடுக்குறாங்களே தவிர இவர் சார்பா குர்பானியை கொடுக்க மாட்டேங்கிறார். ஆனா வருஷம் வருஷம் இவர் மேலேயே குர்பானி கடமை. ஆனா ஷரியத் என்ன சொல்லுது, என் மேல குர்பானி கடமை அப்படின்னா நான் என்னுடைய குர்பானியை முதல்ல நிறைவேற்றணும், தபிச்ச வாய்க்கு முதல்ல நான் தண்ணி குடிக்கணும், கடமையாக்கப்பட்ட தொழுகை ஜகாத்தை, கடமையாக்கப்பட்ட ஹஜ்ஜை, கடமையாக்கப்பட்ட நோன்பை, கடமையாக்கப்பட்ட குர்பானியை நான் முதல்ல நிறைவேற்ற வேண்டும். அதுக்கப்புறம் வசதி இருந்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார்பா கூடு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சார்பா கூடு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சார்பா கூடு, உங்களுடைய முன்னோர்கள் தாதா சார்பா, தாதி சார்பா, நானா சார்பா, நானி சார்பா, உங்களுடைய பெத்தவங்க இறந்து போயிட்டாங்க அவங்க சார்பா, இது மாதிரி தாராளமா கொடுக்கலாம், அதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா முதல்ல நம்முடைய கடமையை நிறைவேற்றணும், நம்மளுடைய குர்பானி முதல்ல நிறைவேற்றணும். அதுக்கப்புறம் வசதி இருந்துச்சு அப்படின்னு இவங்க எல்லாத்துக்குமே சார்பா என்ன செய்யலாம், தாராளமா கொடுக்கலாம். இது ஒரு மசலா. ரெண்டாவது மசலா என்ன அப்படின்னா, பெரியன்பர்களே பல மக்கள் என்ன தப்பு செய்யறாங்க அப்படின்னா, குர்பானியுடைய மசலாக்கல்ல பல தவறுகள் நடக்குது. என்ன அப்படின்னா, ஹக்கீகா நல்ல கவனமா கேட்கணும். இப்போ உதாரணமா ஹக்கீகா இருக்கு, ஹக்கீகா அப்படிங்கிறது குழந்தை பிறந்து 7வது நாள் கொடுக்கணும். குழந்தை பிறந்து 7வது நாள் குழந்தைக்கு ஹக்கீகா கொடுக்கணும். பெண் பிள்ளையா இருந்தா ஒரு ஆடு, ஆண் பிள்ளையா இருந்தா 2 ஆடு. ஷரியத்து சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, வசதி இருந்துச்சு 2 ஆடு கே வசீர், இப்போ வசதி இல்லை, நமக்கு ஆசையா இருக்குது குழந்தை சார்பா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆடு கூட தாராளமா கொடுக்கலாம். யாருக்கு? ஆண் பிள்ளைக்கு. ஏன் அப்படின்னா, பெண் பிள்ளைக்கு ஒரு ஆடு, ஆண் பிள்ளைக்கு வசதி இருந்தா 2 ஆடு, வசதி இல்லை ஒரே ஒரு ஆடு கூட கொடுக்கலாம். ஏன்? இது வாஜிபோ ஃபர்லோ கிடையாது, சுன்னத்தே மோக்கதா. இப்ப பல மக்கள் என்ன தவறு செய்யறாங்க அப்படின்னா, இப்ப இது ஆஃபர். என்ன ஆஃபர் அப்படின்னா, இப்ப 7 பேர் ஒரு மாட்டில் கூட்டு குர்பானி சேர்றாங்க இல்லைங்களா, அதுல ஹக்கீகாவும் தாராளமா சேர்த்திக்கலாம், ஹக்கீகாவும் தாராளமா சேர்த்திக்கலாம். இப்ப பாருங்க 7 பங்கு இருக்கு, 5 பேர் குர்பானி 5 பங்கு, 2 பங்கு வந்து ஹக்கீகா. की भाई अरे दे जाओ तुम भी खड़े हैं क्या कर अजरा बात बढ़ दो तैयार हो तो बढ़ दो लगाना चाहिए बढ़ दो इस तरह रखना ये पन्ना मुझे बच्चों दे बढ़ दो देवी हम वो
आपको हाथ में क्या है वो बात करेंगे. अब हाथ में जो है वो पहले बाढ़ डालो, उसके बाद से ईद में बात करें. பெரிய என்பதில் இது மாதிரி ஹகீகா பல மக்கள் என்ன தவறு செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய மென்டாலிட்டி, அவங்க எப்படி விளங்குறாங்க அப்படி தவறான விஷயத்த. அதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், 7 பங்கு ஒரு மாடுல, இதில் 5 பேர் குர்பானி, 2 பேர் ஹகீகா சேர்ந்தாங்க அப்படின்னா தாராளமாக கூடும், தாராளமாக கூடும். இது வந்து ஆஃபர், அல்லாஹ்வின் சார்பாக ஆஃபர் கொடுத்துருக்காங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை குர்பானியுடைய ஆஃபர். இப்போ சில மக்கள் இருக்காங்க, ஆடு இருக்க முடியல பாய், ஏன் ஆசையாக இருக்கான வசதி இல்லை, தாராளமாக நீங்கள் குர்பானியில் 1 பங்கு சேரலாம். ஆம்பளை பையா இருந்தால் 2 பங்கு சேரலாம், இல்லை ஆம்பளை பையன் 1 பங்கு தான் வசதியா 1 பங்கு கூட சேரலாம் தாராளமாக. ஆனால் ஹகீகா அல்லாஹ்வுடைய கிருபையில் கூட்டு குர்பானியில் சேர்ந்து செய்யறது ஜாயிஸு, நாஜாயிஸ் கிடையாது. பல மக்கள் தப்பான அபிப்பிராயத்தில் இருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, பெரிய என்பதிலே நாமளா ஒரு மசாலாவை நாமளா உற்பத்தி செஞ்சு நாமளா தப்பாக விளங்கிக்கிறது. என்ன அப்படின்னா, பல மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஹகீகாவுடைய கறியை சாப்பிட்றது ஜாயிஸ் இல்லை. ஆமா, बहुत सारे आदमी ऐसे हैं, ஹகீகா குழந்தைகள் சார்பா ஆடு கொடுத்தோம் அல்லது பங்குல சேர்ந்தோம் அப்படின்னா அந்த கறியை பெத்தவங்க சாப்பிடக்கூடாது, ஹராம். யாருக்கு சொல்லி கொடுத்தா இதெல்லாம்? யார் சொல்லி கொடுத்தா நான் கேட்குறேன். பெரிய என்பதிலே ஹகீகாவுடைய கறியை தாராளமாக சாப்பிடலாம். நீங்க பெரியவங்க, சிறியவங்க, பணக்காரன், ஏழை, இல்லாதப்பட்டவன், அரசன், ஆண்டி, கைர முஸ்லிம்கள், இந்துக்களுக்கு கொடுக்கலாம். ஹகீகாவுடைய கறி சமைச்சியும் கொடுக்கலாம், பச்சை கறியும் கொடுக்கலாம். குர்பானியுடைய கறியை இல்லாதப்பட்ட ஏழைகளுக்கு கொடுக்கலாம், அது ஹிந்துவுக்கு கொடுக்கலாம், முஸ்லிம்களுக்கும் கொடுக்கலாம். ஜகாத் மட்டும்தான் ஹிந்துக்களுக்கு கொடுக்கக்கூடாது, ஷரீஅத் சொல்லு. மற்றபடி எல்லாம் கொடுக்கலாம். ஜகாத் மட்டும் ஹிந்துக்களுக்கு கொடுக்கக்கூடாது, கொடுத்தவங்க ஜகாத் நிறைவேறாது. ஏன்? முஸ்லிமுடைய உரிமை. அது இல்லாம ஹகீகாவுடைய கறியை எங்க பார்த்தாலும் தவறான எண்ணம். என்ன அப்படின்னா, भाई हकीका का गोश्त माँ बाप खाना नहीं भाई, कौन रहा बोलिया तुझे बाबा, कौन बोलिया सो तुझे नहीं, वो यूट्यूब में देखिया, वो गूगल में देखिया, इसमें देखिया, उसमें देखिया. யார் ஜி உலமாக்கள்கிட்ட கேளுங்க ஜி. யூடியூப்ல என்ன ஜி யூடியூப், நெட்டு பார்த்து பார்த்து நம்ம நெட்டு கழட்டு போச்சு. இன்னைக்கு எது அடிச்சாலும் கூகுள் அடிக்கிறான். கூகுள் அப்படி போட்டிருக்கேன், கூகுள் அப்படி போட்டிருக்கேன், கூகுள் அப்படி போட்டிருக்கேன். கூகுள் குரானா, கூகுள் தஃப்சீரா, புகாரி ஷரீஃபா, ஹதீஸா? இல்ல, உலமாக்கள்கிட்ட கேளுங்க, ஆலிம்கள்கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அப்ப ஹகீகாவுடைய கறியை உங்க பிள்ளைங்கள் 14 வயசு இருக்குது, அவங்களுக்கு நீங்க ஹகீகா கொடுக்குறீங்க, அந்த குழந்தைக்கு கூட உங்க ஹகீகாவுடைய கறியை தாராளமா கொடுக்கலாம். அந்த குழந்தையும் சாப்பிடணும், அந்த குழந்தையும் சாப்பிடணும். பெத்தவங்க தாராளமா சாப்பிடலாம், அதுல எந்த குறைபாடு, எந்த தவறு, எந்த தண்டனை கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்மள பல மக்கள் தவறான அபிப்பிராயத்தில் இருக்கிறாங்க. ஹகீகா கூட்டு குர்பானியில சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு குரூப். இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஹகீகாவுடைய கறியை பெத்தவங்க சாப்பிடக்கூடாது, ஹராமு அப்படின்னு சொல்றாங்க. நூசுபில்லா. இது எல்லாம் மிகப்பெரிய மூட நம்பிக்கை, முட்டாள்தனம். இதெல்லாம் அப்படி கிடையாது. ஹதீஸ்ல, ஷரியத்துல ஹகீகாவுக்கு எந்த எல்லையும் கிடையாது, தாராளமா சாப்பிடலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். குர்பானியுடைய கறியும் நீங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், இதுல எந்த நிபந்தனையும் கிடையாது. இந்துக்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, கைர முஸ்லிம்களுக்கு, பணக்காரனுக்கு, ஏழைக்கு ஹகீகாவுடைய கறி எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம், நேர்ச்சை செய்யப்பட்ட ஆடு, நேர்ச்சை செய்யப்பட்ட ஆடு. இப்போ ஒண்ணுமில்ல, ஒருத்தர் இருக்கிறாரு, அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அவங்க என்ன செய்யறாரு, அல்லாஹ் கிட்ட வந்து நேர்ச்சை செய்யறாங்க. அதாவது மன்னத் மாங்கினா, கே மன்னத் மாங்கா, என் குழந்தை அல்லாவுடைய கிருபையில உடல் குணமாயிடுச்சு அப்படின்னா ஒரு ஆடு அல்லாவுடைய பாதையில தர்மம் செய்யறேன் அப்படின்னு, சதகா செய்யறேன் அப்படின்னு ஒரு ஆட்டை என்ன செஞ்சாங்க, நேர்ச்சை செஞ்சாங்க. அப்படின்னா அந்த நேர்ச்சை செய்யப்பட்ட ஆட்டினுடைய கறி ஒரு ரோமத்தை கூட அந்த வீட்டுக்காரங்க சாப்பிடக்கூடாது. இது மட்டும்தான் தடை. எல்லாமே மிஸ்கீன்கள், இல்லாதப்பட்ட ஏழைங்களுக்கு கொடுக்கணும். அதை தவிர ஹகீகாவுடைய கறி, கூட்டு குர்பானியில ஹகீகா சேர்த்துறது, இதுல எல்லாம் எந்த தடையும் கிடையாது ஷரியத்துல, தாராளமா செய்யலாம், தாராளமா செய்யலாம். ஆக பெரிய என்பதில்லை. இது மாதிரி நம்மளுடைய மனசு என்ன சொல்லுதோ, அவங்க என்ன சொன்னாங்களோ, யூடியூப்ல பார்த்துக்கிட்டு, அதுல பார்த்துக்கிட்டு, இதுல பார்த்துக்கிட்டு தவறான மசாலாக்கள், தவறான அபிப்பிராயத்தில் நீங்க இருக்காதீங்க. எந்த மசாலாக்கள் இருந்தாலும் உலமாக்கள்கிட்ட கேளுங்க, தெளிவா உலமாக்கள்கிட்ட கேட்டா இன்ஷால்லா கண்டிப்பா என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இது வந்து ஹகீகா, அதாவது குர்பானி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ரெண்டாவது விஷயம் பெரிய என்பதில் நேரம் அதிகமாகிடுச்சு, விஷயத்துக்கு வருவோம். அல்லாஹ்வுடைய கிருபையில் ஜில்ஹஜ்ஜுடைய இன்னைக்கு 7ஆம் தேதி, நாளைக்கு 8, நாளைக்கு 9 அரஃபாவுடைய தினம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு வச்சாங்க.
மக்களுக்கும் சஹாபாக்களுக்கும் நோன்பு வைக்க சொன்னாங்க. எத்தனை மக்கள் நோன்பாளிங்க அல்லாஹ்வுடைய கிருபையில குர்பானி கொடுக்க நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பா நோன்பு வைக்கணும். அல்லாஹ்வுடைய கிருபையில் மிகப்பெரிய சவாப். அரஃபாவுடைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வருது, ஹாஜிமார்களுக்கு சனிக்கிழமை நாளைக்கு வருது. இப்ப நாம ரெண்டு வைங்க, நாளைக்கு அவங்களும் அரஃபா, இன்னைக்கு நைட்டு சஹர் செஞ்சு நாளைக்கு நோன்பு வைங்க, நாளைக்கு என்ன செய்யுங்க நோன்பு வைங்க, தாராளமா தப்பு இல்லை. இல்ல பாய் நம்ம ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நமக்கு இங்கே அரஃபா, நான் ஞாயிற்றுக்கிழமை நோன்பு வைக்கிறேன், தாராளமா வைக்கலாம். ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதர் அரஃபாவுடைய தினத்துல நோன்பு வச்சார் அப்படின்னா ஒரு ஆண்டினுடைய பாவம் மன்னிக்கப்படும், ஒரு ஆண்டு நோன்பு வைத்ததுடைய நன்மை அவருக்கு வாரி வழங்கப்படும். அல்லாஹ் அக்பர். யௌமே அரஃபாவுடைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை இரவு சஹர் செஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நோன்பு வைக்கிறோம். இந்த யௌமே அரஃபாவுடைய தினத்துல ஞாயிற்றுக்கிழமை நோன்பு வச்சா பெருநாளைக்கு முதல் நாள் ஒரு ஆண்டினுடைய பாவம் மன்னிக்கப்படும், ஒரு ஆண்டு நோன்பு வைத்ததுடைய நன்மை அவருக்கு வாரி வழங்கப்படும். இது ஒன்று. ரெண்டாவது பெரிய நண்பர்களே, ஐயாமே தஷ்ரீக். நல்லா கவனமா கேட்கணும். இப்ப பாருங்க, அதாவது ஐயாமே தஷ்ரீக் அப்படிங்கிறது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி தக்பீர் சொல்றது. அது எப்ப ஆரம்பமாகுது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஃபஜர்ல இருந்து ஆரம்பமாகும். யௌமே அரஃபாவுடைய தினம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஃபஜர்ல இருந்து ஆரம்பமாகும். என்ன? ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். வியாழக்கிழமை அசர் வரைக்கும், வியாழக்கிழமை அசர் வரைக்கும் 5, 10, 15, 20, 23 வக்து தொழுகை. கேட்டாம 20 நேர தொழுகையில ஒவ்வொரு ஆண் பெண்ணும் தொழுகை, ஃபர்து தொழுகை, நீங்க ஜமாத்தோட தொழுதாலும் சரி தனியா தொழுதாலும் சரி, தஷ்ரீக் ஐயாமே தஷ்ரீக் தக்பீர் சொல்றது உங்களின் மீது வாஜிபு. அந்த தக்பீர் சொல்றதை விட்டுட்டீங்க அப்படின்னா பாவம், குற்றம், தண்டனை. ஒரு தடவை சொல்லணும், 3 தடவை கிடையாது. ஒரு தடவை கொஞ்சம் சத்தமா, அதுக்குன்னு பள்ளிவாசல அப்படியே பொங்கட பிச்சுட்டு போற மாதிரி கத்தக்கூடாது. அவருடைய கிருபையில தெரியும் எவ்வளவு நம்ம சவுண்டு. அப்படி இமாம் சார் தொழுவைப்பாரு, தொழுகை வச்சு முடிச்ச உடனே ஒரு தடவை தக்பீர் சொல்லுவாரு. நாம பின்னாடி அல்லாஹ்வுடைய கிருபையில அவங்க சொல்லி முடிச்ச உடனே அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. இது மாதிரி தக்பீர் ஒரு தடவை சொல்றது வாஜிபு. விட்டுட்டீங்க குற்றமாயிடும். பெரியன்பர்ல இன்னொரு முக்கியமான மசலா, பல மக்கள் தவறான அபிப்பிராயத்தில் இருக்கிறார். மக்களுடைய மூட நம்பிக்கையை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே போலாம், நமக்கு நேரம் போதாது. இருந்தாலும் இது முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், ஹசரத் இறந்து போனவங்க சார்பா குர்பானி கொடுக்கறது கூடுமா கூடாதா? நல்லா கவனமா கேட்கணும். ஒருத்தர் இப்ப உதாரணம், எங்க அப்பா இறந்து போயிட்டாரு, எங்க அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னா எங்க அப்பா சார்பா நான் குர்பானி கொடுக்கறது கூடுமா கூடாது அப்படின்னா கண்டிப்பா கூடும், கண்டிப்பா கூடும், கூடாதுன்னு இல்லை. ஏன்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்கு புகாரி ஷரீஃப். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 2 ஆடு அறுத்தார், 2 ஆடு அறுத்தார் குர்பானியில. அந்த சமயத்துல ஹஜ்ரத் அபூ ஹுரைரா கேக்குறாங்க, அனஸ், ஹஜ்ரத் அலி கேக்குறாங்க, ஹஜ்ரத் அலி கிட்ட ஹஜ்ரத் அபூ ஹுரைரா கேக்குறாங்க, அலி 2 ஆடு எதுக்கு நீங்க அறுக்குறீங்க? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு ஒன்று தானே சொன்னாங்க. இப்போ நாசர்பா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் அவருக்கு 10 ஆடு கிடையாது, ஒரு ஆடு தான். அவர் தலைக்கு ஒன்று தான் ஆடு, ஒரு குர்பானி, ஒரே குர்பானி தான். இப்போ அப்படி இருக்கும்போது அலி நீ ஒரு ஆடு தான் அறுக்கணும், 2 ஆடு எதுக்கு அறுத்த அப்படின்னு யார் கேட்குறா? ஹஜ்ரத் அபூ ஹுரைரா கேட்குறாங்க. பெருமானா ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, அவுசானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஹயாத்தி கபஷத்தைனி அம்லஹைனி அக்ரனைன். அல்லாஹ் அக்பர். ஹஜ்ரத் அலி சொன்னாங்க, அபூ ஹுரைரா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வசியத்து செஞ்சாங்க, உபதேசம் உயில் செஞ்சாங்க. அதாவது சாகரத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன செஞ்சாங்க? உயில் மாதிரி எழுதி வச்சு சொன்னாங்க, உபதேசம் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, அலி மருமவன், சிச்சா பையன், நீ உயிரோட இருக்கிற வரைக்கும், நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் சார்பாவும் குர்பானி கொடுக்கணும், ஏன் சார்பாவும் நீ குர்பானி கொடுக்கணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு போயிட்டார். போன பிறகும் கூட ஹஜ்ரத் அலி ஆண்டுதோறும் 2 குர்பானி கொடுப்பார், 2 குர்பானி கொடுப்பார், 2 ஆடு. எப்படி? கபஷத்தைனி அம்லஹைனி அக்ரனை, கொம்புள்ள திமிழ் உள்ள வெள்ளை கருப்பு நிறம் கலந்த 2 பயங்கரமான ஆட்டை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார்பாக ஒன்று ஏன் சார்பா அப்படின்னு ஹஜ்ரத் அலி சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர்.
இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இறந்து போனவங்க சார்பா தாராளமா நீங்க என்ன செய்யலாம், குர்பானி கொடுக்கலாம். எந்த தடையும் ஷரியத்தில் கிடையாது, எந்த தடையும் ஷரியத்தில் கிடையாது. தாராளமா கொடுக்கலாம். அது கடமையாக்கப்பட்டது, நிறைவேற்றினாலும் பரவாயில்ல. ஒண்ணுமில்ல, எங்க அப்பா குர்பானியே கொடுக்கல பாய், தெரியல அவருக்கு, நான் குர்பானி கொடுக்குறேன் எங்க அப்பா சார்பா, அவருடைய கடமை நீங்க போகும், அவருடைய கடமை நீங்க போகும். அப்படி இல்ல, எங்க அப்பா அல்லாஹ்வுடைய கிருபையில குர்பானி எல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தாரு, தக்வாவா இருந்தாரு, அல்லாஹ்வை பயந்து வருஷம் வருஷம் குர்பானி கொடுப்பாரு. இருந்தாலும் நான் என்ன செய்யறேன், எனக்கு ஆசையா இருக்கு எங்க அப்பாவுக்கு நான் குர்பானி கொடுக்கணும் அப்படின்னு. இப்படி குர்பானி கொடுக்கறது அந்த நன்மை அவங்களுக்கு போய் சேரும். ஆனா குர்பானியை அப்பா கொடுக்கல, அவங்க கடமை நிறைவேறிடும். நாங்க கொடுத்தோம், இப்ப எங்க அப்பா நான் கொடுத்துட்டு தான் இருந்தாரு, நான் குர்பானி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், அந்த நன்மை அவங்களுக்கு ஈசாலே சவாப், அந்த நன்மை அவங்களுக்கு போய் சேரும். இதுல எந்த தடையும் கிடையாது. ஆனா பல மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, குர்பானி இறந்து போனவங்களுக்கு எல்லாம் கொடுக்க கூடாது, யார் உயிரோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். யாருக்கு சொன்னா இதெல்லாம், யார் சொன்னா? இல்ல, ஷரீத்துல அப்படி கிடையாது, ஆதாரம் இருக்கு. பெருமானாசுடைய விஷயங்கள் ஆகப்பெரிய என்பதிலே இது மாதிரி சத்திய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானுடைய பல விஷயங்கள் சொன்னாங்க. கடைசியாக ஒரே ஒரு ஹதீஸ் சொல்லி என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ஹஜ்ஜத்துல் விதால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 ஹஜ் செஞ்சார், 4 ஹஜ் தான் செஞ்சார். ஹஜ்ஜத்துல் விதா கடைசி இறுதி கட்ட ஹஜ், அதுக்கப்புறமே அந்த வருஷம் இல்ல, அவரு உலகத்தை விட்டு போயிட்டார். அந்த இறுதி கட்ட ஹஜ்ஜில பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனார் அப்படிங்கிற இடத்துல, மினாவுக்கு பக்கத்துல மனார் அப்படின்னு குர்பானி கொடுக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 சிகப்பு நிற ஒட்டகங்களை கடைசி ஹஜ்ஜத்துல் விதாவில குர்பானி கொடுத்தார். அல்லாஹ் அக்பர். ஹஜரத்தே அபூ ஹுரைரா எதையுமே விட்டு வைக்க மாட்டாரு, நேரா போனார் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலுல்லாஹ் உங்க மேல ஒண்ணுதானே கடமை, நீங்க எதுக்கு 100 ஒட்டகங்களை கொடுக்குறீங்க? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி 2 விஷயத்தை சொன்னார். ஒன்னு, மக்களுக்கு மத்தியில குர்பானியினுடைய மகத்துவத்தை எடுத்து காட்டுவதற்காக வேண்டி நான் 100 ஒட்டகங்களை கொடுக்கின்றேன். அது சாதாரண ஒட்டகம் இல்ல பாய், சிகப்பு ஒட்டகம், சுர்ஹ் ஊண்டுனி, ரொம்ப விலை உயர்ந்த ஒட்டகம். சிகப்பு நிற ஒட்டகம் ரொம்ப விலை உயர்ந்தது, லட்சக்கணக்கில் ஒவ்வொரு ஒட்டகம் 20 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம், அது மாதிரி விலை. அது மாதிரி 20 சிகப்பு நிற ஒட்டகங்களை பெருமானா ஹஜ்ஜத்துல் விதால கொடுத்தார். 100 ஒட்டகம் அறுத்தார், 100 ஒட்டகம். ஹஜரத் அபூ ஹுரைரா கேட்கறாங்க, யா ரசூலுல்லாஹ் ஆளுக்கு ஒண்ணு தானே, தலைக்கு ஒண்ணு தானே, எதுக்கு நீங்க 100 கொடுக்குறீங்க? அவங்க சொன்னாங்க, 2 விஷயத்துக்காக வேண்டி. எல்லாம் கவனமா கேட்கணும், இதெல்லாம் பெரிய படிப்பின நமக்கு. 2 விஷயம். ஒன்னு என்ன சொன்னாரு, குர்பானியினுடைய கதர், குர்பானியுடைய மகத்துவம், குர்பானுடைய கண்ணியம், குர்பானுடைய சிறப்பம்சம் மக்கள் விளங்குவதற்காக வேண்டி நான் 100 ஒட்டகங்களை கொடுக்கின்றேன். இன்னைக்கு நாம 10 பேர்த்துக்கு ஒன்று தான் கொடுக்குறோம். அபாய் 10 பேர்த்துக்கு ஒன்று தான் கொடுக்குறோம். 10 தலை இருக்கு, 10 தலைக்கு ஒத்த தலை தான், 10 தலை கிடையாது. ஆனா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்த தலை 100 தலை கொடுத்தார், 100 ஒட்டகங்கள் அறுத்தார். ஏன்? மக்கள் குர்பானியினுடைய சிறப்பை, குர்பானியினுடைய கண்ணியத்தை, குர்பானியினுடைய மகத்துவத்தை, குர்பானுடைய அமல்களை அவர்கள் அமல் செய்ய வேண்டும், சிறப்பான முறையில் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அவங்களுடைய உள்ளத்தில் ஆர்வம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி 100 ஒட்டகங்களை நான் கொடுத்தேன். 2வது காரணம் சொன்னார் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஒட்டகம் ஏன் சார்பா, இன்னொரு 99 ஒட்டகம் என்னுடைய சமுதாயத்தின் சார்பாக. அல்லாஹ் அக்பர். 1445 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாம் பிறந்த இந்த பாவப்பட்ட ஜன்மம், பாவப்பட்ட இந்த பாவிகளுக்காக வேண்டி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 99 ஒட்டகங்களை கொடுத்தார்கள். அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு நம்ம சார்பாக நம்ம குர்பானி கொடுக்க மாட்டேங்கிறோம், நம்ம பொண்டாட்டி சார்பா குர்பானி கொடுக்க மாட்டேங்கிறோம், பெத்தவங்க சார்பா குர்பானி கொடுக்க மாட்டேங்கிறோம். ஏன்? பணம் போயிடும், कंजूसी, बसबा, एक बकरा 20,000 रुपये हो गए, जोरू को देना को तो 4,000 रुपये होना कुट्टू कुर्बानी में, नहीं बकरा पकड़ तो उसे 20,000 रुपये काम आ जाना का, क्या गया तेरा बाबा क्या लड़का देता ये, नहीं छापा मार कर सुखाने झाड़ में पिट्टा की मन जाए அப்படின்னு டைலாக் பேசுறோம் நம்ம. பொண்டாட்டி சொல்ல कीजिए तुम्हारी तरफ से देते ना मेरे तरफ से देते, जा तेरा बाबा का ले लगा, जा तेरा बाबा का क्या समझ रही तो झाड़ में पिट्टा ये அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஆனா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம பிறக்கவே இல்லை, நமக்காக வேண்டி 1445 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 99 ஒட்டகங்களை
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய சமுதாயத்தின் சார்பாக நான் குர்பானி கொடுக்கின்றேன் அபூ ஹுரைரா என்பதாக சொன்னார். அல்லாஹ் அக்பர். பெரியன்பர்களே, நாம இறுதி மூச்சு வரைக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு இஹ்சானாத்துக்கள், அவங்க நம்மின் மீது காட்டிய கருணைக்கு நீங்க ஈடாக நிகராக உலகத்தில் நீங்கள் எதை செய்தாலும் சாதிக்க முடியாது, எதை செய்தாலும் ஈடாகாது. அந்த அளவுக்கு சமுதாயத்துக்காக வேண்டி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அயராமல் பாடுபட்டார்கள், அயராமல் பல விஷயங்கள் செய்தார்கள். அல்லாஹ் அக்பர். சொல்லிக்கிட்டே போல நேரம் இல்லை. ஆக இந்த ரெண்டு விஷயம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகங்களை கொண்டாந்தாங்க. 63 ஒட்டகங்கள் தன்னுடைய கையால் அறுத்தாங்க. ஹஜரத்தே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷமாயிலே திர்மிதியில் அறிவித்து காட்டுகின்றார்கள், என்னுடைய கண்களால் நான் பார்த்தேன் ஹஜரத்தே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனாரிலே மினாவுக்கு பக்கத்தில் கூட இடத்திலே அல்லாஹ்வுடைய கிருபையில ஒவ்வொரு ஒட்டகங்களை அறுப்பத்தோட கையால் அறுத்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஒட்டகங்களும் தன்னுடைய கழுத்தை முன்னால் நீட்டிக்கொண்டு ஒன்றுக்கும் பின் ஒன்றாக முந்தியடித்துக் கொண்டு வருகின்றது. அல்லாஹ் அக்பர். நாசர் பாய் உட்கார்ந்திருக்கார் சாட்சி. நீங்க தெரியுமா உங்களுக்கு ஒரு விஷயம், நானும் கண்கூடா பார்த்துருக்கேன். ஒட்டகத்தை ஒரு நீங்க எங்கேயாவது அறுத்துட்டீங்க, இல்ல ஆடு மாடு அறுத்துட்டீங்க, ரத்த வாடை வந்துருச்சு அப்படின்னா அந்த ஒட்டகம் அந்த இடத்துல வராது. நீங்க என்ன செஞ்சாலும் சரி வரவே வராது. ஏன்? ரத்த வாடை அதுக்கு தெரிஞ்சு போச்சு, அது முன்னாடி வராது. பயங்கர கஷ்டப்பட்டு கட்டி இழுத்து அதே இடத்துல உட்கார வச்சு என்ன செய்யணும்? அறுக்கணும். ஆனா ஹஜரத் அபூபக்கர் சொல்றாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்களால், திருக்கரங்களால் ஒட்டகங்களை அறுக்கின்றார்கள். ஒவ்வொரு ஒட்டகம் தன்னுடைய கழுத்தை கொண்டு வந்து நீட்டுகின்றது. அல்லாஹ்வுடைய பாதையில எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கரங்களால் நான் முதலிலே குர்பானி ஆகுவேன், நான் முதலிலே அறுக்கப்படுவேன் என்பதாக கண்கூடாக நான் பார்த்தேன் என்பதாக ஷமாயிலே திர்மிதியில் அறிவித்து காட்டுகின்றார். அல்லாஹ் அக்பர். 63 ஒட்டகம் அறுத்துட்டார். அதுக்கப்புறம் அவரால் முடியல. ஹஜரத் அலியை கூப்பிட்டாங்க, அலி என்னால் முடியல, மீதி ஒட்டகத்தை நீ அறுத்துரு அப்படின்னாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசு எவ்வளோ ஜி? 63. அவ்வளோதான் வண்டி ஓடும், அதுக்கு மேலே வண்டி ஓடாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை அப்படிதான். 63 பெரிய விஷயம். 63க்கு மேலே போச்சுன்னா போனஸ் தான் நமக்கு. 80 90 போச்சுன்னா டபுள் போனஸ். வண்டி டபுள் போனஸில் போயிட்டு இருக்கு. 90 வயசு இப்போ பாருங்க, வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்களா நீங்க, 130 வயசு உள்ள எஜிப்துடைய ஒரு கிழவி ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சத்தை பிறந்தவங்க போல இருக்கு. 130 வயசு. நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா? कीजिए हक भाई सोचना होगा कि 130 साल की बुढ़िया गाड़ी में बैठ को काई है हज को आई. 130 வயசு. பெரியன்பர்களே, அது மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய உம்மத்துடைய வயசு 60 இருந்து 70 வரைக்கும் தான். அதனால பெரியன்பர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையில நமக்கு எவ்வளவோ செலவுகள் இருக்கு, எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கு. நாம இதையெல்லாம் குர்பானியுடைய நிலைமையில கொண்டு வந்து முன்னாடி வச்சு, எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, அவ்வளவு கடன் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு அப்படின்னு செஞ்சு நாம இதையெல்லாம் தாழ்த்தி இதையெல்லாம் தவிர்த்தோம் அப்படின்னா, குர்பானி கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா, மேலும் மேலும் பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டுதான் போகுமே தவிர அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது. அதனால எவ்வளவு செலவா இருந்தாலும் சரி, கடனா கூட வாங்கலாம், சரீரத்தில் அனுமதி இருக்குது. இப்ப கடனை வாங்கிடுவேன், அதுக்கப்புறம் நான் கடனை கட்டிடுவேன், அந்த துணிச்சல் எனக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சு அல்லாஹ்வுடைய கிருபையில குர்பானி கண்டிப்பா கொடுக்கணும். யார் மேல குர்பானி கடமையோ அவங்க தட்டி கழிக்க கூடாது. கடன்களோ பல விஷயங்களோ இப்படி தட்டி கழிச்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையும் தட்டி கழித்துக் கொண்டே போகும், பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடையாது. அதனால வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வுடைய கிருபையில வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லாஹ்வுடைய பாதையில குர்பானி கொடுக்குறோம். அதுல இந்த காரணம் அந்த காரணத்தை எந்த காரணமும் கிடையாது, அல்லாஹ்வை மட்டும் பார்ப்போம். அல்லாஹ்வுக்காக நான் கொடுக்குறேன், அல்லாஹ் மஞ்ச தேங்க ஜார தெரி ஹோதாசோ ஹோந்த அப்படின்னு அல்லாஹ்வுடைய கிருபை துணிஞ்சு இறங்குவோம். நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹ் தஆலா முறியடித்து வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையில ஷரியத்து சட்ட பிரகாரம் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக. வாகுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.